அங்கீகாரம் அன்புமணிக்கு அப்படின்னு தெரிந்திருந்தும் ராமதாஸ் அவர்கள் மல்லு கட்டுறது இதையும் நம்ம பேச இருக்கிறோம். ஆனால் இந்த விஷயத்தில் ஜி.கே. மணி அவர்கள் முதல்ல செய்தியாளர் சந்தித்து தேர்தல் ஆணையம் லெட்டர் அனுப்பியிருக்க அந்த அட்ரஸ் மாற்றினதே எங்களுக்கு தெரியாது அப்படின்றாரு. அதற்கு பாலு அவர்கள் ஒரு விடை சொல்லியிருந்தாங்க. 2 பேர் தரப்புலையும் என்ன செய்தியாளர்களை சந்திச்சிருந்தாங்க அப்படின்றத பார்த்துடலாம். இந்த முகவரி மாற்றினது யாருக்குமே தெரியாது, மருத்துவரையாவுக்கு தெரியாது, எங்கள் கட்சியில் இருக்க யாருக்குமே தெரியாது. முகவரி மாற்றப்பட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மருத்துவரையாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, எல்லாத்துக்கும் பெரிய ஏமாற்றத்தை உண்டாக்குச்சு. அதற்கு பிறகுதான் தேர்தல் ஆணையத்துக்கு மருத்துவரையா கடிதம் அனுப்பிச்சார். நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கினேன், நான் தான் நிறுவனர், நான் தான் இப்போ கட்சியினுடைய தலைவராக பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காரு. தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள. அதனால முகவரி இனி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை முகவரி தைலாபுரம் தோட்டம் தான். திடீரென்று தெரிந்தவுடன் பதட்டமாகிவிட்டோம் என்றும் சொல்லுகிறார். இன்னொரு கேள்வி, அன்புமணி ராமதாஸ் அவரோடு 16 குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். அந்த 16 குற்றச்சாட்டில் ஒரு குற்றச்சாட்டு தேர்தல் அலுவலகத்தை மாற்றிவிட்டதாக. இது நேற்று உள்ள செய்தி அல்ல, இது ஒரு பழைய செய்தி. தேர்தல் அலுவலகம் என்பது கட்சியினுடைய அலுவலகம் என்பது மாற்றப்பட்டிருக்கிறது. அது இதற்கு முன்பாகவே மாறி இருக்கிறது, எல்லோருக்குமே தெரியும், ஐயா அவர்களுக்கு தெரியும். பிறகு எப்படி தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவத்தை, முதல் படிவத்தை பத்திரிகையாளர்களிடம் மரியாதைக்குரிய ஜி.கே. மணி அவர்கள் தூக்கி காண்பிக்கின்றார். அந்த முகவரி அட்டையில் தைலாபுரம் விழுப்புரம் மாவட்டம் என்று இருந்தது. எப்படி மாறியது? இப்போ இதில் 2 விஷயம் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. முதல்ல என்ன அப்படின்னா, இந்த அட்ரஸ் மாறினது தெரியுமா தெரியாதா அப்படின்றது. இன்னொன்று, இந்த அட்ரஸ் வந்து இனிமே தைலாபுரம் அப்படின்னு ஜி.கே. மணி அவர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு அவர்களுடைய சட்ட விதியிலேயே வழி இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை அப்படின்றது டிசம்பரில் பொதுக்குழு நடக்குது. அதுக்கப்புறமா அதில் இருந்து தான் இந்த விவகாரங்கள் எல்லாமே, தந்தை மகன் இந்த மோதல் எல்லாமே நடக்குது. அப்போது நவம்பரில் அந்த பொதுக்குழுக்கான அழைப்பு, அதற்கு முன்னாடி கடிதங்கள் எல்லாம் வழியாக இருக்கும்ல, அது எல்லாம் எந்த அட்ரஸில் இருந்து வந்திருக்கும்? அப்போ அந்த அட்ரஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்களா? அந்த லெட்டரை அதில் அட்ரஸ் இருந்திருக்கும்ல, ஐயோ அட்ரஸ் மாற்றிட்டாங்களா அப்படின்னு அப்போயாவது பார்த்துருக்கணும்ல. அது எதுவுமே நடக்கலை. அப்போது ரிலீஸ் ஆன லெட்டர் எல்லாமே திலக் தெரு, டி நகரில் இருக்கக்கூடிய திலக் தெருவில் இருந்து திரு அன்புமணி அவர்கள் தலைவரானதுக்கப்புறம் அந்த முகவரிக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. அங்கேருந்து தான் இப்போ நவம்பர் வரைக்குமே லெட்டர் போயிருக்கு. டிசம்பர்லேயுமே கூட பொதுக்குழு கூடியிருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் இப்போ வந்து தெரியாத மாதிரி சொல்கிறீங்க அப்படின்ற கருத்தை தான் திரு பாலு அவர்கள் முன்வைக்கிறார். இன்னொன்று, திரு ஜி.கே. மணி அவர்கள் சொன்னது இனிமே தலைமையகம் வந்து தைலாபுரம் தான் அப்படின்றாரு. ஆனால் கட்சி விதி, அதாவது பாமகவினுடைய கட்சி விதிகளில் 21வது விதி என்ன சொல்லுது அப்படின்னா, கட்சியினுடைய அன்றாட அலுவல்களை நிறைவேற்றவும் கட்சியின் எல்லா அமைப்புகளுடனும் தொடர்பு கொள்ளவும் தலைமை நிலையம் சென்னையில் அமைந்திருக்கும்.